லக்ஷ்மி, அம்மனுக்காக நாங்கள் நகைங்க செஞ்சு கொடுத்துருக்கோம். மறுபடியும் அந்த நகையெல்லாம் 12 வருஷம் கழிச்சு பூஜை பண்ணி வீட்டு மருமக கையால அம்மனுக்கு அலங்காரம் பண்றதுங்கிறது எங்க சம்பிரதாயம். அது எங்களோட அதிர்ஷ்டம் மாமா. நமக்கு முன்னாடியே வந்துட்டு நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க நம்மள எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா லக்ஷ்மி அவளோட சாவை எதிர்பார்த்துட்டு இருக்கான்னு அங்க இருக்கிற யாருக்குமே தெரியல. இந்த பிளான் மட்டும் சக்சஸ் ஆச்சுன்னா மித்ராவும் நானும் சந்தோஷமா இருப்போம். அதுக்கப்புறம் உனக்கு ஆஸ்தி வேணும்னாலும் சரி, இல்ல ஆபீஸ்ல அதிகாரம் வேணும்னாலும் சரி, கண்டிப்பா கொடுப்பேன். நான் பண்றதுக்கு காரணம் உன்னோட பிளான் சக்சஸ் ஆகணும் தான். ஆனா நிறைய தடவை நம்ம பிளான்ஸ் ஃபெயில் ஆயிருக்கே. ஆனா இந்த தடவை நான் விட மாட்டேன். எதுவும் தப்பு நடக்காதுல்ல? இப்ப கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ண போறது எப்படி நடக்க போதோ அதே மாதிரி நீ லக்ஷ்மியோட டெட் பாடிய பார்க்க போறதும் நடக்கதான் போதும். அப்பா, என்னாச்சுக்கா? என்னோட இடது கண் துடிக்குது. அப்பா, கோயிலுக்குள்ள வராம என்ன பண்றீங்க? யாராவது வராங்களா? என்ன இந்த கோயிலுக்கு தர்மகர்த்தாவை நியமிச்சவங்க கூட வந்திருக்காங்க. அப்படின்னா அவங்க கிட்ட நீங்க சந்தோஷமா பேசலாம்ல. அப்படியே அம்மனையும் தரிசனம் பண்ணலாம். அதை விட்டுட்டு இங்க வந்து தனியா நின்னுட்டு இருக்கீங்களே, ஏன்பா? வந்தா அம்மனுடைய தரிசனம் கிடைக்கும் நீ நினைச்சிட்டு இருக்க. ஆனா மானம் போய் உயிர் போற அளவுக்கு ஏதாவது நடக்குமோன்னு நான் பயந்துட்டு இருக்கேன்டா கண்ணா. என்னாச்சுப்பா? ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை ரொம்ப பெருசுடா கண்ணா. ஜெயதேவன் குடும்பம் பூஜைக்காக ரொம்ப வருஷம் கழிச்சு வந்திருக்காங்கன்னா எங்க நான் செஞ்ச தப்ப கண்டுபிடிச்சிருவாங்களோன்னு என் கை கால்லாம் நடுங்குதுடா. டென்ஷன் ஆகாதீங்கப்பா. தேவைப்பட்டா கோவப்பட்டுடுங்க. இல்லைன்னா பயம் நமக்கு யோசிக்கிற சக்தியை கொடுக்காம தோக்குற மாதிரி பண்ணிடும். அதுவே கோவம்னா அந்த பிரச்சனை சின்ன பிரச்சனையா பெரிய பிரச்சனையான்னு பார்க்காம போராடுற சக்தியை கொடுக்கும். அப்போ நாம தோக்குறத விட ஜெயிக்கிற சான்ஸ் தான் அதிகமா இருக்கும். டே கண்ணா, இந்த கோயில நடக்கிற சில தப்பான விஷயங்கள் வெளியே வந்துச்சுன்னா பஞ்சாயத்துல நம்ம தலகுனிய வேண்டிய நிலைமை கண்டிப்பா வரும். எந்த சூழ்நிலையிலையும் அது நடக்கவே கூடாது. நம்ம பர்மிஷன் இல்லாம எப்படிப்பா வெளியில தெரிய போகுது? சீக்கிரமா வா சிவா. என்ன அடி மேல அடி வச்சு வர? நீ நடந்தது மேலேயே நான் நடக்கணும்னு இப்படி அடி மேல அடி வச்சு மெல்ல நடந்து வரேன் மாமா. கோவிலுக்கு வந்தாலும் நிறுத்த மாட்டல, ஏதாவது ஒண்ணு பேசிக்கிட்டே இருப்ப. வா. கணவனே கண் கண்ட தெய்வம்னு உங்களுக்காக இப்படி எல்லாம் பண்றது தப்புன்னு சொல்ல வரீங்களா மாமா? அப்புறம் நம்ம கல்யாணத்துல கூட நாம கைய புடிச்சு அக்னிய சுத்தியே வரல. அதனால உங்களை முன்னாடி போக வச்சு நான் உங்க பின்னாடியே வரலான்னு நினைக்கிறேன். டயர்டாயி படியேற முடியாம உளறன்னு நல்லாவே தெரியுது. என் கையை பிடிச்சுக்கோ வா. ஆஹாஹாஹா, இவ்ளோ நாள் கழிச்சு நீங்க என் கைய பிடிக்கிறீங்க மாமா. நீங்க இந்த மாதிரி கைய பிடிச்சிட்டு போகும்போது எவ்ளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? விட்டேன்னு வெய்யே, மத்தியானம் ஆனாலும் நீ மேல வரமாட்ட, அதனால தான் பிடிச்சேன். ஓஹோ, உங்களுக்கு அவ்வளோ சிரமம்லாம் வேண்டாம் மாமா. என்னால கூட உங்களை விட வேகமா நடக்க முடியும். ஐயோ சிவா, நான் மட்டும் கோவிலுக்கு போனேன்னு வெய்யே, என்னை தனியா விட்டு போயிட்டேன்னு நீ அழுவ. ஆனா இதே மாதிரி நீ பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு வெய்யே, நான் இங்கே உன்னை விட்டு போயிடுவேன். அப்படியெல்லாம் பண்ணிடாதீங்க மாமா. நான் தனியா வர மாட்டேன். புருஷன் பொண்டாட்டி ஆனதுக்கு அப்புறம் 2 பேரும் சேர்ந்து தான் போகணும். வாங்க போலாம், சீக்கிரம் வாங்க. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்தாலும் பண்ண வேண்டியதெல்லாம் சரியா பண்ணிடுறீங்க. இந்த அம்பாலோட ஆசீர்வாதம் எப்பவுமே உங்க குடும்பத்துக்கு பரிபூரணமா இருக்கும்.
பொண்ணா இருந்தாலும் ரொம்ப தைரியமா சொன்னம்மா. வாங்க ராஜு, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஜெயதேவ் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? பையனோட கல்யாணம் முடிச்சிட்டீங்கல்ல, இதுக்கப்புறம் வீட்டில் ஹாயர் ரெஸ்ட் எடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், பிஸ்னஸ் விஷயம்லாம் என் பையன் பார்த்துக்கிறான். அதனால எனக்கு எந்த டென்ஷனும் இல்லை. அதனால நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன். என்னம்மா தேவயானி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேண்ணா. இது என் பெரிய பையன், என் மருமகள் லக்ஷ்மி. வணக்கங்க. வணக்கம் தம்பி. நீங்க பார்க்க ரொம்ப சாந்தமா இருந்தாலும் உங்க மனைவி ரொம்ப புத்திசாலியா தெரியுறாங்க. இந்த காலத்துல புத்திசாலியா இல்லைன்னா பழக்க முடியாதே. ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் எங்கேயோ ஏமாத்துறவங்க இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. நீ அங்கிளை பார்த்து சொன்னாலும் அதெல்லாம் எங்களுக்கு தான் சொல்றேன்னு நல்லாவே தெரியுது. இப்போ நீ பேசுற பேச்சுக்கும் சேர்த்து உனக்கு நல்ல அடி இருக்குடி. இதோ இவன் தான் என்னுடைய பையன். நல்ல பெரியவனா வளர்ந்துட்டானே. இப்போ இன்ஸ்பெக்டரா வேலை செஞ்சுட்டு இருக்கான். வணக்கங்க. வணக்கம். அவர் நாகவல்லி, என்னோட மருமகள். மருமகளா என் வீட்டுக்கு வந்தாலும் அவருடைய நினைப்பெல்லாம் அவங்க அண்ணன் மட்டும்தான். அதனாலதான் அப்பப்ப என் பையன் கூட அவன் மேல கோவப்படுவான். போட்டி போடுறது கூட வேற யார் கூடவும் இல்ல சித்தப்பா, எங்க பெரியப்பா கூட தான். இன்ட்ரெஸ்டிங். மாமா மாப்பிள்ள கூட தானே போட்டி. யார் ஜெயிச்சாலும் சந்தோஷம்தான். நல்லது மட்டும்தான் பண்ணணும்னு நினைச்சு இவங்கெல்லாம் போட்டியில இருந்தாங்கன்னா நான் இந்த போட்டியில கலந்திருக்கவே மாட்டேன். ஆனா ஊர்ல நடக்கிறதுலாம் சரியில்லைங்க. ஏழைங்களுக்கு சாப்பாடு கிடைக்கல, அப்பாவிங்களுக்கு நியாயம் கிடைக்கல. அதுக்காக தான் இந்த முறை போட்டியில நானே நிக்கிறதா இருக்கேன். அப்படின்னா இது எல்லாத்துக்கும் காரணம் என் அப்பா தான் சொல்ல வரியா? அத வர சொல்லணுமா? இது அதிகம் நீங்க மனசுல வச்சுக்காதீங்க சார். போட்டின்னு வந்ததுக்கு அப்புறம் ஒருத்தர் மேல ஒருத்தர் பழி போடுறதுங்கிறது எப்பவும் நடக்கிற விஷயம் தானே. கங்கா நல்லது நடக்கணும்னு தானே சொன்னாரு. யார் மேலேயும் பழி போடலையே. ராஜு சார் சொன்ன விஷயத்துல கூட எந்த தப்பும் இல்ல மித்ரா. காம்படிஷன் வந்ததுக்கு அப்புறம் ஒருத்தர் மேல ஒருத்தர் பழி போடுறது காமன்னு சொல்றாரு.